ரஜினிகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் திரு ரஜினிகாந்திற்கு ஆஞ்சியோகிராமை விட அதிநவீன சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்கள் பார்ப்போம். நெஞ்சுவலி காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆஞ்சியோகிராமை விட அதிநவீன சிகிச்சை செய்ய தற்போது மருத்துவர்கள் முடிவு செய்துள்ளனர். நேற்று உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்ட திரு ரஜினிகாந்த் அவர்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் நேற்று மாலை 5 மணிக்கு அப்போலோ மருத்துவமனைக்கு விஐபி வருவதாக தகவல்கள் வந்ததால் சில மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டனர். 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு செய்யக்கூடிய அதிநவீன அறுவை சிகிச்சை செய்ய உள்ளதாக தகவல் வந்துள்ளது. இருதய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்கள் தயாராக உள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு 12 மணிக்கு தான் திரு ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டார். இதுவரை அவருக்கு ஆஞ்சியோ செய்யப்படவில்லை. அதற்கு முன்பு இந்த கேட்ச்லாப் என்று சொல்லக்கூடிய அந்த பரிசோதனை கூடத்தில்தான் அவருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இது மிக மிக நுண்ணியமாக செய்யக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை என்று கூறப்படுகிறது. 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இது போன்ற அந்த அதிநவீன ஆஞ்சியோவை விட நவீன டாவிடேர் என்று சொல்லக்கூடிய அந்த சிகிச்சையை செய்ய தற்போது மருத்துவர்கள் வந்து ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இது போன்ற மருத்துவ சிகிச்சை என்பது 20 லட்சம் ரூபாய் வரை அதற்கான செலவு ஆகும் என்றும் கூறப்படுகிறது. பொதுவாக வெளிநாடுகளில் பண்ணப்படும் ஒரு சிகிச்சை இது வயது வந்தவர்களுக்கு செய்யக்கூடிய சிகிச்சை தான். அதை செய்வதற்கு தான் தற்போது மருத்துவர்கள் தொடர்ந்து ஆலோசித்து வருகின்றனர். தற்போது திரு ரஜினிகாந்த் அவர்களின் உடல்நிலை மிக சீராக இருப்பதாக கூறப்படுகிறது. மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் இன்னும் ஐசியூவிற்கு கொண்டு வரப்படவில்லை என்று மருத்துவர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அவர் உடல்நிலை சீராக உள்ளது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நிறைய போயிட்டு இருக்கு. வணக்கம், நான் உங்கள் சரத்.